தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 93 கள்ளுண்ணாமை. குறள் எண் 924. நானென்னும் நல்லால் புறங்கொடுக்கும் கள்ளென்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், வெட்கம் எனும் நல்ல பண்புடையவள் கள்ளுண்ணும் வேண்டாத பெருங்குற்றம் புரிவோர் முன் கூட நிற்க மாட்டாள். குடித்து மயங்குவோர்க்கு வெட்கம் மானம் இருக்காது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், நல்ல குணமும் பண்பும் கொண்ட பெண்கள் கள் குடிப்பவரை மதிக்க மாட்டார்கள். அவர்கள் எதிரே வந்தால் கூட தள்ளி விலகிச் செல்வர். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.